நம்ம பொதுவா பார்த்தோம்னா, கிராமங்கள்ல ஜாதி குறித்த தீவிரத்தன்மை ரொம்ப இருக்கும். நகரங்கள்ல அந்த ஜாதி மீதான பற்று வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாரியே இருக்கும். பெருசா வெளிப்படுற மாரியே இருக்காது. அதுக்குள்ள இருக்க உளவியல் என்னன்னு பார்த்துருக்கீங்களா? சிம்பிளான விஷயங்க. கிராமத்தில் இருக்கும் மனிதர்களும், நகரத்தில் இருக்கும் மனிதர்களும் ஒன்றுதான். இன்னும் சொல்லப்போனோம்னா, கிராமத்திலிருந்து தான் நகரத்தை நோக்கி ஒரு பிழைப்புக்காக, ஒரு பணி நிமித்தமாக, எ ஒரு திருமணம் இது அதுக்கு அடுத்த வாழ்க்கைக்காக அப்படின்ட்டு நகரத்தை நோக்கி நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆக கிராமத்து மனிதர்கள் தான் முக்காவாசி வந்துட்டு நகரங்கள்ல வசிக்கிறாங்க. அதுபோக பூர்வ குடிகள் கொஞ்சம் பேர் வந்துட்டு நகரங்கள்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் நகரத்துக்கும் கிராமத்துக்குமான அந்த வித்தியாசம் இருக்குது? ஜாதி குறித்த ஒரு தீவிரத்தன்மையில. சிம்பிளான விஷயம். இப்போ கிராமங்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க வாழ்விடம், இங்க நகரத்தில இருக்க வாழ்விடம் பாருங்க. நகரத்தில வந்து ஒரு லேஅவுட் போட்டாங்கன்னா, அங்க ஜாதி ரீதியான லேஅவுட் இருக்காது. யார் அந்த லேஅவுட்ல வீடு வாங்கி வர்றாங்களோ, அவங்க குடியிருப்பாங்க. எல்லா ஜாதிக்காரங்களும் அங்க வந்து குடியிருப்பாங்க. ஆக, அங்க வந்து அந்த ஜாதி மீதான பற்றுதல் அதிகம் இருக்காது. அந்த தீவிரத்தன்மை அதிகம் இருக்காது. அதே இது கிராமங்கள்ல பாருங்க, எல்லாமே வந்துட்டு ஜாதி ரீதியான தெருக்களா தான் இருக்கும். அக்ரஹாரம், நாடகமார் தெரு, கோணாக்குமார் தெரு, பிள்ளைமார் தெரு, தேவமார் தெரு, பட்டியலின மக்களுடைய தெரு இப்படின்ட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு அந்தந்த ஜாதி மக்களுக்கான தெருக்களாக இருக்கும் போல. அப்போ வந்து உங்களோட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அதே ஜாதி மக்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள அந்த ஜாதி பற்றுதல் வந்து தீவிரமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து ஜாதி ரீதியான பொங்கல் வருஷம் வருஷம் நடத்துவாங்க. ஆக அந்த ஜாதி பற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த தெருவுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு தெருக்காரங்களோட சப ஊர்வலம் வரக்கூடாது அப்படின்னு தடை பண்ணுறதெல்லாம் இருக்கும். அதுபோக வந்து எங்க கோயிலுக்குள்ள இந்த ஜாதிக்காரங்க வரக்கூடாது அப்படிங்கிற அந்த இது இருக்கும். இதெல்லாம் மீறி வந்துட்டு ஒரு ஊர் திருவிழான்னு வர்றப்ப மட்டும் எல்லா ஜாதிக்காரங்களும் இணைந்து வராங்க. அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா, இன்னென்ன ஜாதிக்கு இன்னென்ன பொறுப்பு அப்படிங்கிற மாரி பிரிச்சு குடுத்து தான் அந்த ஊர் திருவிழா நடக்கும். அது ஊர் திருவிழா நல்லபடியா நடக்கிறதுங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு கட்டுக்கோப்பா இழுத்து கொண்டு போனா தான் அந்த இது நடக்கிற மாரி இருக்கும். ஆக அந்த ஜாதி கட்டுமானம் இந்த ஒரு காரணத்தால அப்படி இருக்குங்க. இன்னொன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்தில் இருக்கும் மனிதர்கள் பாருங்களேன், அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து சுற்றி சுற்றி அந்த சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிழைப்புக்கான ஒரு கடினமான ஒரு தேடல் எதுவுமே இருக்காது. ஆனா நகரத்துக்கு வந்தவங்க ஒரு வேலை நிமித்தமா வந்திருப்பாங்க. இங்கேருந்து முடியல கிராமத்தில நம்மளால சாதிக்க முடியல, நம்ம குடும்பத்த மேல் நோக்கி கொண்டு வர முடியல அப்படிங்கிறக்காக நகரத்துக்கு வரப்ப அவங்களுக்கு முழுக்க முழுக்க உழைப்பு மீதே தான் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். தன்னோட தலைமுறைய அடுத்ததுக்கு கொண்டு வரணுங்கிற அப்போ வந்து அந்த ஜாதி அதில வந்துட்டு தீவிர ஈடுபாடு இருக்காது. அந்த காரணத்தினாலே வந்து நகரத்தில வந்து அது அதை மீறி நகரத்தில வந்து இன்னும் வந்துட்டு இந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் வீடு தருவோம், இன்ன மதத்துக்காரங்க தான் வீடு தருவோம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீடு தர மாட்டோம். அதெல்லாம் இருக்குது. ஆனா கிராமத்தோ ஒப்பீட்டு அளவுல பார்க்குறப்ப நகரம் வந்துட்டு இதில வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குங்க. இந்த இத சொல்றதுக்காக தான் உங்கள்ட்ட நன்றி, வணக்கம்.